அவினாஷ் தொகுதி சட்டமன்ற தொகுதி. அவினாஷ் தொகுதி இது நாள் வரைக்கும் ஏடிஎம்கே கோட்டையாக இருந்த தொகுதியில் வந்து எங்கள் மாமா இந்த போட்டியில் வந்து அருணாச்சலம் டிஎம்கே அருணாச்சலம் வந்து பிஇ இன்ஜினியரிங் படித்தவர் வந்து எம்எல்ஏவும் இந்த போஸ்டிங்கில் நிற்க போகிறாரு. சொந்த மாமா, சொந்த தாய் மாமா. எங்கள் மாமா வந்து அவினாஷ் தொகுதியில் வந்து சட்டமன்ற தொகுதியில் இது நாள் வரைக்குமே ஏடிஎம்கே மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது. இந்த டைமு பக்காவாக டிஎம்கே ஜெயிக்கு. அதுக்காக எங்கள் மாமனுக்காக நானும் இருக்கிறேன், எங்களுக்காக எல்லாருமே இருக்கிறாங்க, அந்த தொகுதி மக்களும் இருக்கிறாங்க. 5 வருஷம் ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னா பெண்களுக்கு எவ்வளோ சுதந்திரம், ஆனால் ஒரு சில பக்கம் சுதந்திரம் இல்லாமல் போனதுக்கு அவர் காரணம் இல்லை. பெண்களுக்கு வந்து ஒரு சில பக்கம் தப்பு நடந்தது, அதுக்கு வேண்டி முதலமைச்சர் தப்பு இல்லை, அது எங்கள் மாதிரி இளைஞர்கள் தப்பு தான். பெருசுக்கு தப்பு, வாத்தியாருக்கு தப்பு, ஸ்கூலு காலேஜ் அது பிரின்சிபலா அவனுங்க தனியாக தப்பு தான். இதுக்கு வேண்டி வந்து டிஎம்கே தான் இவன் ஆட்சிக்கு வந்தோன்னா சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, சாக்கடை கெட்டு போச்சு, இன்னும் எல்லாம் ஜெடிப்பாரு. சாக்கடை எப்பவுமே கெட்டு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு வேண்டி சட்ட ஒழுங்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பெண்களுக்கு என்ன பண்ணாம இருக்கிறாரு. நீங்களே உங்க மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒரு மனச்சாட்சி இருந்தா பெண்கள் இங்க வரு. இதே மாதிரி டிஎம்கேல வந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இருக்குது, ஆனா முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஒரு சில்லற நாய்க பண்ற தப்புக்கு டிஎம்கே வர சொல்லாதீங்க. அவனுக்கு சொல்லுவானுங்க எதிர்கட்சி, அவன் பெருமையாக இருக்க வந்து சொல்லுவான். விஜய் சொல்லுவான், அவன் பேர் என்ன எடப்பாடியிலேருந்து வந்தவன். அவன் வந்தவன் எப்படி இடையில இருந்தவன் வந்தவன் தான் எடப்பாடி. அவன் பேரே எப்படின்னு பார்த்துங்க. இடையிலிருந்து வந்தவன் தான் எடப்பாடி. இடையிலிருந்து வந்தவங்காட்டி அவனை மட்டும் உச்சி ஏற்றக்கூடாது. அவன் நல்ல ஒரு 5 காசு புரிய வச்சோம்ல. தூத்துக்குடியில வந்து ஒரு சின்ன பிள்ளைய காலேஜ் பிள்ளைகள சுட்டு கொன்னா எனக்கு தெரியாதுன்னா. ஏன் 14 பேர் சுட்டு கொன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நியூஸ்ல பார்த்தேன்னா நான் நேர்ல பார்த்தவன். நான் சொல்றேன், நான் நேர்ல தூத்துக்குடியில, நான் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் நான் அவினாசி மாவட்டத்தில் தான் இருக்கிறேன். என்ன அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் ஓப்பனா சொல்றேன், விஜய் நீங்க வர விஜய், நீ என்ன வேணா பேசிக்கோ, உன்ற அரசியல் லாபத்துக்காக என்ன வேணா பேசிக்க விஜய், நீ எங்க வரு. ஆனா எங்க தலைவரை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கிற விஜய். நான் ஓப்பனா சொல்றேன், சரியா? நான் ஓப்பனா சொல்றேன் விஜய், உன்னை நீங்க ஏன்னா நீ 42 பேருக்கு கொண்டு ஓட்டு, அப்புறம் போன வாரத்துல 2 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான்ட்டு ஒருத்தர். அவன் வந்து எங்க ஒரிசால இருந்து வந்து தமிழ்நாட்டுல ஒருத்தன் செத்தாலுமே ஸ்டாலினோ உதயநிதியோ எல்லாரும் கூட வருவாங்க. ஆனா நீங்க ஒரு நாளும் கூட நீ விட்டுட்டு வெளியே வருவா. உன்னை நான் கேட்கறேன்டா கேள்வி, உன்னை நேரடியே கேட்கறேன். நீ விஜய் தான், உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ 2000க்கு முன்னாடி நடிச்சு வரந்தா எனக்கு பிடிக்கும். அதுக்கு மேல நீ நடிச்சு வர எதுவுமே எனக்கு பிடிக்காது. நீ திமுறல ஆடுற கொசரமல்ல, நீ படத்துல பேசுற விஜயமெல்லாம் இது யாரா? ஏடா எது பேசலாம்? தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாம் நம்பிக்காங்களா? இவன் பண்றான்டா, ஸ்டாலின் பண்ண வேண்டாம், இன்னும் பண்ண வேண்டாம், இன்னும் அவன் பண்றக்க இல்லாம பண்ண வேண்டாம். ஸ்டாலின் வந்தாடிய உதயநிதி வந்து பண்ண வேண்டாம். நீ உன்ற வக்கு இல்ல, மோடி இருந்துக்கோ. நீ பெரிய ஆளாக நீ ஆயிக்கோ, சரியா? ஏற்கனவே பிள்ளைங்க மனசு பசங்க மனசை கெட்டு குட்டிச்சவத்தை ஆக்கி வச்சுக்கிற. டேய் தயவு செய்து கஞ்சி கேட்டுக்கிற, அவங்க மனசு விட்டுரு. நீ திமுறா பேசுறதெல்லாம் படத்தோட நிறுத்திக்கோ. நீ திமுறா பேசி இருக்கிற பசங்க பிள்ளைகளை வாழ்க்கைக்கு எடுக்காத. தயவு செய்து கஞ்சி கேட்டுக்கிற. உன்ற கால் நூல் விட்டா வந்து உன்ற கால் நூல் வச்சிருந்தாலும் நான் உள்ள வர பசங்க உள்ள வாழ்க்கைக்கு எடுக்காத. சரி சரியா? இதோட கடைசியா இருக்கு வைக்கிட்டா. ஓபிஎஸ் அவன்